20/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த் பாப்தாதா. ரிவைஸ்ட் 18/1/2005. ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அதிர்ஷ்டசாலியும் அன்பான குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கியுள்ளனர். இந்த பரமாத்மா அன்பு அலௌகிக அன்பாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையுடையவராக மாற்றியது. அன்புதான் சுலபமான வெற்றியை தந்தது. இன்று அமிர்த வேளை முதலாகவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பெனும் மாலையை தந்தைக்கு அணிவித்தனர். ஏனெனில் இந்த பரமாத்மா அன்பு இதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு எஜமானாக மாற்றுவது. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொற்சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளார். தெரியுமல்லவா அந்த பொற்சாவி எது? அந்த பொற்சாவி மேரா பாபா, என்னுடைய பாபா, எனது பாபா என்று சொன்ன மாத்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தால் முழுமை அடைந்துள்ளீர்கள். சர்வ சக்திகளால் சக்திசாலியாகி உள்ளீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து எழும் பாடல் என்ன? இல்லை என்ற பொருளே இல்லை பிராமணர்களான உங்களது பொக்கிஷத்தில். இன்றைய நாளை நினைவு நாளாக சொல்லப்படுகின்றது. இந்த குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் நினைவு வருகின்றது. பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளான உங்களை பார்த்து மகிழ்கின்றார். ஏன்? பிராமண குழந்தை ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்கியவான் குழந்தையாவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்கின்றார். இன்றைய நினைவு நாளில் முக்கியமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளிடம் அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் முழு குழந்தைகளான உங்களுக்கு ராஜ திலகம் அணிவித்த நன்னாளாகும். முக்கியமாக மானுடலில் இருந்த போதே வில் பவர் அனைத்தையும் உயில் செய்த நன்னாளாகும். தந்தையை போல் பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நன்னாளாகும். பாப்தாதா குழந்தைகள் நிமித்த பாவனையுடன் தன்னலமில்லா விஸ்வ சேவையை பார்த்து மகிழ்கின்றார். பாப்தாதா செய்விப்பவர் செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்கின்றார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரமே செய்விப்பவர் பாபா செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்விக்கின்றார் என்பதாகும். நான் ஆத்மா நிமித்தமாக உள்ளேன். ஏனெனில் கருவி எனும் உணர்வால் பணிவு நிலை இயல்பாகின்றது. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தையை பணிவெனும் உணர்வு இலகுவாக அளித்து விடுகின்றது. இந்த பிராமண வாழ்வில் மிகப்பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வே ஆகும். செய்ய வைப்பவர் செய்விக்கின்றார். நான் நிமித்தமான கருவியாக செய்கின்றேன் எனும்போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறது. நாளை ஜீவன் முக்தி பிராப்தமாகியே தீருமானால் இப்போதைய சங்கமயுகத்தின் ஜீவன் முக்தி அலௌகிக ஆனந்தம் முற்றிலும் அலாதியானது. கர்மம் செய்த போதும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை பார்த்தோம். வாழ்வில் இருந்த போதும் தாமரை மலர் போன்ற அன்பாகவும் விலகியும் இருந்தார். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு இருந்தும் கவலையில்லா ராஜா நிலை, இதனையே ஜீவன் முக்தி நிலை என கூறப்படுகின்றது. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலராக காண்பிக்கப்படுகின்றது, கமலாசனதாரியாக காண்பிக்கின்றனர். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கமுகத்திலே ஜீவன்
முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்திலேயே பிராப்தியமாகின்றது. இப்போதே மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆக வேண்டும் ஆகின்றீர்கள், மேலும் ஆக வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதி ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட வேண்டும். இந்த பயிற்சியே இப்போது தேவை. மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு இருத்தல் தேவை. எப்படி எந்த ஸ்தூல இந்திரியங்களை கை கால்களை தேவைக்கேற்ப வேண்டிய பொழுது விரும்பியபடியே பயன்படுத்துகின்றீர்கள், அதற்கு நேரமாகிறதா என்ன? கையை மேலே உயர்த்த நினையுங்கள், நேரமாகிறதா? உயர்த்த முடிகிறது அல்லவா? இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேலே உயர்த்துங்கள். உயர்த்துவீர்கள் தானே? உயர்த்தாதீர்கள், செய்ய முடியும் தானே? அவ்வாறே மனதின் மீது அந்த அளவிற்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒருநிலைப்பட வேண்டும். மனம் என்பது காலை விட சூட்சுமமானது தான். இருப்பினும் அது உங்களுடையது தானே. எனது மனம் என்றே சொல்வீர்கள் அல்லவா? உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்களே. எவ்வாறு ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கின்றீர்களோ அவ்வாறே மனம் புத்தி சமஸ்காரங்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். அப்போதே நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர். அறிவியல் விஞ்ஞானிகளோ ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகின் உச்சத்தை சென்றடைகின்றார்கள், அதிகபட்சம் கிரகங்களை சென்றடைகின்றார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் 3 லோகங்களையும் கடந்து செல்கின்றீர்கள். ஒரு நொடியில் சூட்சுமலோகம், நிராகாரிய ஆத்மலோகம், இம்மண்ணில் உள்ள மதுபனையையும் சென்றடைகின்றீர்கள் அல்லவா? மதுபன் செல் என மனதிற்கு கட்டளை பிறப்பித்த மாத்திரமே செல்கிறது தானே, உடலால் அல்ல, மனதால். கட்டளையிடுங்கள். சூட்சுமவதனம் செல், நிராகாரிய ஆத்மலோகம் செல் என 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்வீர்கள் அல்லவா? பயிற்சி செய்கின்றீர்கள். ஆனால் வேண்டிய பொழுது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆடாத அசையாத இருப்பதில் அதிக கவனம் தேவை. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என பாடப்படுகிறது. இப்போது மனம் அவ்வப்போது ஏமாற்றவும் செய்கின்றது. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாரான இன்று பாப்தாதா இந்த சக்தியின் மீதே முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்போது முக்கியமாக இந்த பயிற்சியினையே நடமாடும் பொழுதும் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சமயத்திற்கேற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். இதற்காக ஏகாகிரதா ஒருமுக சக்தி அவசியமாகும். மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதி மனப்பான்மை சுலபமாகவே வந்துவிடும். அந்த உறுதித்தன்மையானது வெற்றியை இலகுவாக வெற்றி பெற்று தருகின்றது. ஆகவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நல்ல நாள் இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கிய கவனம் வையுங்கள். எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்றவர் தோற்று போனவர், மனதை வென்றவர் வெற்றி கொண்டவர் எனவும் சொல்வர். சக்தியிலும் கடிவாளத்தால் வெற்றியடையுங்கள். இந்த புத்தாண்டில் இந்த வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகிதான் நீங்கள், இப்போது பிரயோகி, செயல்முறைப்படுத்துபவர் ஆகுங்கள். மேலும் இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப்தாதை வந்தடைந்தது. நாலாபுரமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவிலா அன்பும் பாப்தாதாவை வந்தடைந்தது. கடிதமும் வந்தது, ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் வழங்கினார், உள்மார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவரையும் பெயரையும் குறிப்பிட முடியாதல்லவா? அநேக குழந்தைகள் உள்ளனர். ஆனால் இங்கு ஒரு மூலையில் இருப்பினும் கிராமமோ நகரமோ அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பந்தனத்தில் உள்ளவர்கள் புகார் செய்வார்கள். அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தது. இப்போது பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி காட்டுங்கள். மேடையின் மீது தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகும். இனி தனது சகோதரிகளை அதிக துயரம் பார்க்க விடாதீர்கள். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவீங்கள்.
மிகவும் பயந்துள்ளார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ? இந்த இருளில் அல்லல் படுகின்றார்கள். ஆத்மாக்களுக்கு இப்போது வெளிச்சமான பாதையை காண்பீங்கள். ஊக்கம் வருகிறதா? இரக்கம் வருகின்றதா? இப்போது பேருலகை பாருங்கள். அகிலத்தின் மீது பார்வையை செலுத்துங்கள். நல்லது. வீட்டு பாடம் நினைவில் இருக்கும் அல்லவா? மறந்து விடாதீர்கள். பரிசு வழங்குவோம். யார் ஒருவர் 1 மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கு ஒருமுக நிலையில் இருந்தீர்களோ அந்த ஷார்ட்டுக்கான ரிசல்ட்டை பார்த்து பரிசு தருவோம். சரிதானே? யார் பரிசு பெறுவார்? பாண்டவர் முதலில். பாண்டவர்களா? பாண்டவர்கள் நம்பர் 1. சக்திகள் A1. சக்திகள் A1 இல்லையெனில் பாண்டவர்கள் A1. இப்பொழுது சற்று வேகத்தை துரிதப்படுத்துங்கள். சாவகாசமாக அல்ல, துரித வேகத்திலேயே தான் ஆத்மாக்களின் துக்கம் வலி நீங்கும். இரக்கம் எனும் நிழல் குறையை ஆத்மாக்கள் மீது விரியுங்கள். நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் இரட்டை அயல்நாட்டவர் பாப்தாதா கூறுகின்றார். இரட்டை அயல்நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல்நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவர். நல்லது. ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல்நாட்டவரை பார்த்து மகிழ்கின்றார். ஏனெனில் பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றார். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரி எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இப்போது இரட்டை அயல்நாட்டவர் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? பாப்தாதா மகிழ்கின்றார். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு நீங்களும் அக்கம் பக்கம் உள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கு செய்தி தர ஆர்வம் வையுங்கள். புகார் வரக்கூடாது. வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது, மேலும் வளரும். ஆனால் புகார் முடிவடைய வேண்டும். இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷத்தன்மை சொல்லப்படுகிறது. தந்தையை திருப்தி செய்வதற்கான சாதனம் உண்மை உள்ளம் கண்டு தந்தை திருப்தி அடைகின்றார். இதுவே இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷத்தன்மை. தந்தையை திருப்தி செய்வதில் மிகவும் புத்திசாலிகள். உண்மை உள்ளம் பாபாவிற்கு ஏன் பிரியமாகின்றது? ஏனெனில் பாபாவை சத்தியமானவர் என சொல்கின்றோம். உண்மையே கடவுள் என சொல்லப்படுகின்றது. பாப்தாதாவிற்கு உண்மை உள்ளம் தூய உள்ளம் மிகவும் பிரியமானது. அப்படித்தானே? உண்மை உள்ளம் தூய உள்ளம் சத்தியமே பிராமண வாழ்க்கையின் மேன்மையாகும். எனவே இரட்டை அயல்நாட்டவரை பாப்தாதா எப்போதும் நினைவு செய்கின்றார். பல்வேறு தேசங்களில் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நிமித்தமானீர்கள். பாருங்கள், எத்தனை தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். ஆக இத்தனை தேசங்களுக்கும் நன்மை நடந்துள்ளது. ஆக பாப்தாதா இங்கு நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுறமும் உள்ள இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கு நிமித்தமான குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். பறந்து கொண்டே இருங்கள். பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும். அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? புத்துணர்வு பெற்றீர்களா? என்றென்றும் அமரராக இருப்பீர்களா? அல்லது மதுபனிலேயே பாதி விட்டு செல்வீர்களா? உடன் இருக்குமோ? எப்போதும் இருக்குமா? அமர் பவ எனும் வரதானம் உள்ளதல்வா? எதனை மாற்றுகிறீர்களோ அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அமர் அழியாது இருக்கும். நல்லது. பாப்தாதா மகிழ்கின்றார். நீங்களும் மகிழ்கின்றீர்கள். பிறரையும் மகிழ்வியுங்கள். நல்லது. ஞான சரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. நல்லது, நன்றாக உள்ளது. ஞான சரோவரில் ஒரு விசேஷம் ஆரம்பமானது. ஞான சரோவரில் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று. அனைத்து துறையினருக்குமான நிகழ்ச்சிகள் ஒன்றின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும்போது ஞான சரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்கின்றனர். எனவே ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை தருகின்றார். சேவையின் ரிசல்ட் அனைவரும் மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தந்த நண்பர்களையும் உடனழைத்து வருகின்றனர். நாலாபுரமும் செய்தி பரவச் செய்வதில் ஞான சரோவர் நிமித்தமாக உள்ளது. வாழ்த்துக்கள். என்றென்றும் வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் பிந்து நிலை பெறுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். நாலாபுரமும் உள்ள ஸ்நேகி
லவ்லின் ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா தனது மனம் புத்தி சமஸ்காரத்தினை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கமயுகத்தின் ஜீவன் முக்தி நிலையினை அனுபவம் செய்யும் பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பன்மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தைகள் இரக்க மனமுள்ளவர் ஆகுக. இரக்க மனமுள்ள தந்தையின் இரக்க மனம் நிறைந்த குழந்தைகள் ஏழ்மையாக யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மாவிற்கு நல்வழி கிடைக்கட்டும், நன்மை நடக்க வேண்டும் என்று இரக்கம் ஏற்படும். அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் தந்தையின் அறிமுகம் தருவார்கள். வீட்டிற்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவார்கள், மாறாக தரவில்லை எனில் தவறாக கருதப்படும். அவ்வாறே தன் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எனும் தண்ணீர் வழங்குங்கள். அதாவது வள்ளலின் பிள்ளைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும், அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும். ஸ்லோகன்: யதார்த்தமான வைராகிய உள்ளுணர்வு என்பதன் எளிமையான அர்த்தம் எந்த அளவிற்கு விலகி இருப்போமோ அந்த அளவே அன்பாயிருத்தல் ஆகும். அவ்யக்த சமிஞை: இணைந்த ரூபத்தின் நினைவால் சதா வெற்றியாளராகுங்கள். நானும் எனது தந்தையும் இதே நிலையில் இணைந்தே இருந்தால் மாயினை வென்றவராவீர்கள். செய்பவர் செய்ய வைப்பவர். இந்த சொல்லில் தந்தையும் குழந்தையும் இணைந்தே உள்ளனர். கை குழந்தைகளுடையது, செயல் தந்தையினுடையது. கை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. ஆனால் செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவமே ஏற்படுகின்றது. நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சப்தமே எப்போதும் மனதிலிருந்து வெளிப்படுகின்றது. ஓம் சாந்தி.